காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் தண்ணீர். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, இந்த 3 ராஜாக்களும் ஒரு முறை மோவாப் ராஜாவை எதிர்த்து போரிட சென்று கொண்டிருக்கின்றார்கள். பாலைவனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது 7 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் மிகவும் வேதனைப்படும் பொழுது அவர்கள் எலிசா தீர்க்கதரிசியிடம் போய் கேட்ட பொழுது எலிசாவின் மூலமாக ஆண்டவர் அவர்களிடம் பேசின வார்த்தைகள் இவை: நீங்கள் பள்ளத்தாக்குகளில் எல்லாம் நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் கால்நடைகளும் குடிக்க தண்ணீர் கொடுக்கப்படும். இது ஆண்டவருக்கு லேசான காரியம், அற்பமான காரியம் என்று ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தைகளை இவர்கள் நம்பி வாய்க்கால்களை வெட்டினார்கள். நடந்தது என்ன? அடுத்த நாள் அதிகாலையில் அந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அது மட்டும் அல்ல, அந்த தண்ணீரில் சூரிய வெளிச்சம் பட்ட பொழுது அது இரத்தமாக தெரிந்ததினால் மோவாபினுடைய படையினர் இதோ அவர்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு எல்லோரும் இறந்து விட்டார்கள், வாருங்கள் வேகமாக போய் அவர்களது பொருட்களை கொள்ளையடிப்போம் என்று அவர்கள் வந்த பொழுது இவர்கள் மிகவும் எளிதாக அவர்களை வென்றார்கள் என்றும் நாம் 2 அரசர்கள் 3வது அதிகாரம் 16 20 வரை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நிகழ்வின் மூலமாக ஆண்டவர் நமக்கு அநேக பாடங்களை கற்றுத்தருகின்றார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். அதுதான், எலிசா சொன்ன பொழுது இவர்கள் அந்த வார்த்தைகளை நம்பி பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை வெட்டினார்கள். வாய்க்கால்கள் எதை குறிக்கின்றது? நடக்க போகின்ற ஒரு அற்புதத்தை விசுவாச கண்களினால் பார்த்து அதற்கான செயல்களில் இறங்குவதை தான் இந்த வாய்க்கால் குறிக்கின்றது. அன்பானவர்களே, இதை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகின்றது. ஒரு சிறு பெண் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கா. பயங்கரமான வெயில். அந்த வெயில்ல என்ன பண்றா? ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு போறா. போகும் பொழுது எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏமா, கொளுத்துது வெயில், இதில் போய் நீ ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த சின்ன பிள்ளை சொன்னிச்சான், நான் இன்னைக்கு காலையில் ஆண்டவரே வெயிலை போக்கிருங்கப்பா, எப்படியாவது மழையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வேண்டுனேன். ஆண்டவர் நிச்சயம் நம்ம ஜெபத்து கேட்பார் தானே, அதனால மழை வரும்ல, மழை வந்துச்சுன்னா நான் நனைஞ்சிருவேன்ல, அதனால நான் ரெயின் கோட்டை போட்டுட்டு போகிறேன்னு சொன்னதான். பாருங்க, எப்பேற்பட்ட விசுவாசம் இந்த சின்ன பிள்ளைக்கு. ஆனால் பெரியவர்களாகிய நாம் எதை எதிர்பார்க்கின்றோம்? மேகத்தை. அதாவது ஒரு நல்ல மழை வரணும்னா மேகம் இருக்கணும்னு மேகத்தை எதிர்பார்க்கிறோமே தவிர அந்த மேகத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய நம் ஆண்டவரை பார்ப்பதில்லை. மேகத்தின் மேல் வர இருக்கின்ற ஆண்டவரை நாம் பார்ப்பதில்லை. மாறாக சூழ்நிலைகளை தான் நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் சூழ்நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக சாதகமாக இல்லாத பொழுது சோர்ந்து போய்விடுகின்றோம். அன்பானவர்களே, இந்த நிலைமை மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். சூழ்நிலைகளை பார்க்காதே. ஏனென்றால் சூழ்நிலைகளை பார்த்திருந்தார்கள் என்றால் இஸ்ரவேல் மக்கள் எளிதாக அந்த செங்கடலை தாண்டி போயிருக்க முடியாது. சூழ்நிலைகளை பார்த்திருந்தார்கள் என்றால் நிச்சயம் எரிகோ மதிலை அவர்களால் உடைத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்வது ஆண்டவருக்கு மிகவும் லேசான காரியம். அதனால் இதோ நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேனே, இந்த ஜாப் ஆர்டர் எனக்கு கிடைக்கவில்லையே, என் மகளுக்கு திருமணம் ஆகவில்லையே, எனது மகனுக்கு குழந்தை பிறக்கவில்லையே, எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லையே, அதற்குரிய அறிகுறிகள் கூட தென்படவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? இந்த வியாதியோடு எத்தனை நாள் தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது? ஒரு ட்ரீட்மெண்ட்டில் கூட ஒரு சின்ன ஒரு சுகம் கூட கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரனே, சகோதரியே, இதோ ஆண்டவர் உங்களை நோக்கி பேசக்கூடிய வார்த்தைகள்: நீ காற்றையும் காண மாட்டாய்,
மழையையும் காண மாட்டாய், ஆனால் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரினால் நிரப்பப்படும். மகளே, எனது வார்த்தையை மட்டும் நீ நம்பு. நிச்சயம் எனக்கு 1000 வழிகள் உண்டு. உனக்கு தெரிந்த ஒரு வழி அடைபட்டு விட்டதே என்று நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே. எனக்கு தெரிந்த வழிகளில் நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன். என்னை விசுவாசிக்க மட்டும் நீ செய், அது மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரின் குரலை கேட்போம். நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பெரிதாக நோக்கி கொண்டு உம்முடைய கரத்தை நாங்கள் அப்பா பிடிப்பதை மறந்து விடுகின்றோமே. உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை நாங்கள் மூடிக்கொள்கின்றோமே. இதோ இந்த நேரத்தில் எங்களது கண்களை திறந்து நீர் எங்களது கரத்தை பிடித்து நீர் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் பேர் பேராக சொல்லி உமது கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.